ஃபைனலாக ஹோண்டா பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சிபிஆர் சீரீஸை இந்தியாவில் கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு பைக் இல்லைங்க, 2 நியூ சிபிஆர் பைக் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறாங்க. CBR 150R அண்ட் CBR 250RR அப்படிங்கிற பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்கும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த 2 பைக்கும் எப்போ இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறாங்க, எந்த பைக்குக்கெலாம் ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு CBR சீரீஸ் பிடிக்குமா இல்லாட்டி யமஹாவோட R150 பைக்ஸ் பிடிக்குமா அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹோண்டா பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நேக்கட் ஸ்ட்ரீட் ஃபைட்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கான பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்கிராம்ப்ளர், க்ரூசர் அப்படின்னு சொல்லிட்டு கஃபே ரேசர் பைக்ஸ் கூட அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. ஆனால் இந்த CBR சீரீஸில் இந்த 150R 250RRலாம் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஹோண்டா ஆன்சர் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரம் CBR 150R சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் 250RR பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. CBRல 150R பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1,80,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ்லையும், 250RR பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ் டு 4 lakh இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த க்ளோஸ் டு 4 lakh வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யமஹாவோட R3க்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட் ரைவலாக இருக்கும். ஆப்பர்லியாவோட RS457க்கும் ஒரு பெஸ்ட் ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அண்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பேரலல் ட்வின் பைக்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா RS457 பெஸ்ட்டாக இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ வரப்போகிற CBR 250RR ஒரு தாறுமாறான பைக்காக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ப்ரைஸ் லிட்டில் பிட் அதிகமாக இருக்கு. CBR 150R தான் நிறைய ஃபேன்ஸ் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இது ஒரு 150Rங்கிறதுனால அண்டர் 2 lakh rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இந்த பைக்கோட ப்ரைஸ் க்ளோஸ் டு 2,50,000 போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தோனேஷியா, தாய்லாண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மணி நீங்கள் இந்தியன் மணிக்கு கன்வெர்ட் பண்ணி பார்த்தாலே 3 லட்ச ரூபாய்க்கும் மேலே வந்து போகுது. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணி தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க. அப்படி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் தான் கொடுக்க போகிறாங்க. 17 ஹார்ஸ் பவரும் 13.7 நியூட்டன் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் இயர் பாக்ஸ் வந்து இருக்க போகுது. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 40 km/l மைலேஜும், டாப் ஸ்பீட் பார்க்கும்போது கண்டிப்பாக க்ளோஸ் டு 145 அப்படிங்கிறது தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ABS, நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் இருக்க போகுது. 17 inch அலாவிலோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட இருக்கும். ஹேண்ட்லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட அந்த ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ புதுசாக இந்த ஏரோடைனமிக்ஸ், இந்த பாடி பேனல்ஸாக இருக்கட்டும், முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஷார்ப்பான நோஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரீடிசைன் பண்ணியிருக்காங்க 2024 மாடலில். இந்த பைக்கில் இருக்கக்கூடிய கவுலிங் கூட ரீடிசைன் பண்ணியிருக்கிறதா தான் ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அதனால லைட் வெயிட்டான ஒரு பைக்காக இருக்கும். ட்வின் LED லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரேரில் பார்த்தீங்கன்னா LED இண்டிகேட்டர்ஸ், LED டெயில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. பார்க்கறதுக்கே வந்து சூப்பரான ஒரு தாறுமாறான பைக்கை தான் திரும்பவும் இந்தியாலையும் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக் டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இந்தியாவில் இருக்கும், அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆனால் ப்ரைஸ் எந்த அளவுக்கு அஃபோர்டபுள் லான்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இதோட சக்ஸஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆகிற பைக் எல்லாமே நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், டெக்னாலஜி, பில்டு குவாலிட்டி, டாப் ஸ்பீட் எல்லாமே இருக்குது. ஆனால் மைலேஜ் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு கம்மியாக இருக்குது. அட் த சேம் டைம் மெயின் விஷயம் இந்தியாவில் அப்படின்னா ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸோ ப்ரைஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி லான்ச் பண்ணுறதுனால ஒரு மிகப்பெரிய ஒரு டிராபேக் வந்து ஹோண்டா மட்டும் இல்லைங்க, எல்லா பைக்குக்குமே இருக்குது. அதனால் ஹோண்டா இந்த CBR சீரீஸை டெஃபினட்டாக அஃபோர்டபுளாக லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 12 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 140 kg வெயிட், 782 mm பார்த்தீங்கன்னா சீட்டோட ஹைட், 160 mm பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட அந்த ஏரோடைனமிக்ஸ், ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ரியரில் இருக்கக்கூடிய அந்த பில்லியன் சீட்டாக இருக்கட்டும், எல்லாமே தாறுமாறாக இருக்குது. இந்த பைக் எனக்கு பிடிச்ச விஷயமே வந்து பில்டு குவாலிட்டி, இந்த பைக்கோட ரீடிசைன் பண்ண அந்த ஒரு டிசைன் அண்ட் கம்ஃபர்டபுளான அந்த ஒரு ஹேண்டில் பார், அந்த ரைடிங் பொசிஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஹோண்டாவோட இந்த CBR சீரீஸில் நம்ம வந்து பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க. அப்கமிங் ஹோண்டா இந்த CBR வந்து எவ்வளோ சீக்கிரம் லான்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லான்ச் பண்ண போகிறோம். ஒரு பைக் இல்லை 2 பைக் வரப்போகுது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. R150 R3 எப்படி இந்தியாவில் இருக்கோ அதே மாதிரி CBR 150R, CBR 250RR அப்படிங்கிற இந்த 2 பைக்குமே இந்தியாவில் வந்து இருக்க போகுது. ஸோ
இந்த 2 பைக்ஸை பற்றின உங்களுடைய தாட்ஸ் அண்ட் காமெண்ட்ஸ் எதுவாக இருந்தது அப்படின்னா வீடியோவோட காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 பைக் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.